अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு வாணி தேதி 27/3/2024. பாபா சொல்றாங்க, मीठी बच्चे सत्य सुनाने वाला एक बाप है. இனிமையான குழந்தைகளே, சத்தியத்தை சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. इसलिए बाप से सुनो, मनुष्यों से नहीं. எனவே பாபாவிடம் மட்டுமே கேளுங்கள், மனிதர்களிடம் என்றதையும் கேட்க வேண்டாம். एक बाप से सुनने वाले ही ज्ञानी है. ஒரு பாபாவிடம் கேட்கக்கூடியவர்கள் தான் ஞானி என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏன்னா உண்மையான ஞானம் இல்லையா அது? உண்மையான ஞானத்தை கேட்குறவங்கள தான் ஞானி என்று சொல்லப்படுகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து கேள்வி கேட்குறாங்க பாபா, जो आत्माएं अपनी देवी देवता घराने की होगी उनकी मुख्य निशानी क्या होगी? எந்த ஆத்மாக்கள் தேவி தேவதா அந்த குலத்தை வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய முக்கியமான அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், उन्हें ज्ञान बहुत अच्छा और मीठा लगेगा. பதில், அவர்களுக்கு இந்த ஞானம் மிகவும் நன்றாக இருக்கும், அதே நேரத்தில் இனிமையானதாக இருக்கும். मनुष्य मत को छोड़ ईश्वरी मत पर चलने लग पड़ेंगे. அவர்கள் மனிதர்களுடைய வழிமுறைகளை விட்டுவிட்டு ஈஸ்வரிய வழிப்படி நடக்க ஆரம்பித்து விடுவார்கள்.
बुद्धि में आएगा कि श्रीमत से ही हम श्रेष्ठ बनेंगे. அவர்களுடைய புத்தியிலே இதுதான் வரும். நம்ம ஸ்ரீமத் படி நடந்தால்தான் சிரேஷ்ட நிலையை அடைவோம். இது அவங்களுடைய புத்தியில இருக்கும். அதனால ஸ்ரீமத் படிதான் நடப்பார்கள். அபி ये पुरुषोत्तम संगम युग चल रहा है. இப்பொழுது இந்த புருஷோத்தம சங்கம் யுகமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஹமேஹி உத்தம் புருஷ் பன்னாஹி. எனவே நாம் தான் உத்தமமான புருஷர்களாக ஆத்மாக்களாக ஆக வேண்டும். ஓம் சாந்தி. மீட்டி மீட்டே ருஹானி பச்சே ஆத்ம அபிமானி பவ. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஒரு ஆத்மான் நினைங்க. முரளி கேட்கும்போது என்ன பண்ணணும்? பாபா சொல்றத பயிற்சி பண்ண பழக்கணும். இதுவும் நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பரமாத்மா என்பவர் ஒருவர் தான். பிரம்மாவை பரமாத்மா என்று சொல்லப்படல. பிரம்மாவினுடைய 84 ஜென்மத்தினுடைய கதையை நாம தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப பிரம்மாவுக்கு இது கடைசி பிறப்பாகும். பாபா சொல்றார், சிவபாபா, நான் இவருடைய சரீரத்துல தான் வரேன். எந்த ஆத்மா 84 ஜென்மத்தை முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறதோ அந்த ஆத்மாவினுடைய சரீரத்துல தான் நான் பிரவேசிக்கிறேன். அவருடைய சரீரத்துல வந்து அவருக்கும் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? இவருக்கு இவரை பற்றிய 84 ஜென்மத்தை பற்றி தெரியாது. நான் தான் உங்களுக்கு சொல்றேன். அவருக்கும் நான் தான் சொன்னேன், உங்களுக்கும் உங்களுடைய பிறப்பிறப்புகளை பற்றி நான் தான் சொல்றேன். முதல்ல நீங்க தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். இப்போ அந்த மாதிரி நிலை அடைவதற்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். புனர்ஜனம் தோ பெலே ஜனம் சி ஷுரு होता है. பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது, மறுபிறப்பு என்பது ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பமாகி விடுகிறது. अब बाप कहते हैं मैं जो तुमको सुनाता हूँ वो राइट है. இப்போ பாபா கூறுகிறார், நான் என்ன உங்களுக்கு இப்ப சொல்றேனோ அதுதான் சரியானது. பாக்கி ஜோ குछ तुमने सुना है वो है रांग. இதற்கு முன்னால, ஞானத்துக்கு வருவதற்கு முன்னால நீங்க என்னெல்லாம் கேட்டிருக்கிறீங்களோ அவை அனைத்துமே தவறானதாகும். எனக்கு தான் சத்தியமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை பேசக்கூடியவர், சொல்லக்கூடியவர். मैं सत्य धर्म की स्थापना करने आता हूँ. பாபா சொல்றாங்க, நான் சத்தியமான தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றேன். கஹா ஜாத்தா ஹே சச்சுதோ பிடோ நச். எனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உண்மையானவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியில் நடனமாடுவார்கள். சச்சி ஹோத்து குஷ்மி டான்ஸ் கோரோ. நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னா சந்தோஷமா டான்ஸ் பண்ணுங்க. இது ஞான நடனமாகும். ஏன்னா உண்மை இருக்கிற இடத்துலலாம் மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்றாங்க பாபா. உண்மைதானது? உண்மையிலும் உண்மையானது இல்லையா? அப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறது உண்மையான ஞானம். அப்போ உண்மையை கேட்கிறவங்களுக்கு மனசுல என்ன வரும்? சந்தோஷம் வரும். உண்மையா இருக்கிறவங்க எப்போதுமே சந்தோஷமா இருப்பாங்க. இது ஞான நடனமாகும். वो लोग श्री कृष्ण को दिखाते ही मुरली बजाई रास किया. உலகத்துல ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தான் அவர் சந்தோஷமா அந்த புல்லாங்குழலை வாசிச்சாரு, நடனம் ஆடினார் என்றெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் என்பவரோ சத்தியமான கண்டத்திற்கு அதிகாரி. லேக்கின் இன்கோ பி பனானே வாலா கௌன் ஹே. ஆனால் இவரையும் அந்த சத்தியமான கண்டத்துக்கு, உலகத்துக்கு அதிகாரியாக ஆக்கினது யாரு? சத்தியமான கண்டத்தை நிலைநாட்டியது யாரு? இப்போ இருப்பதோ பொய்யான கண்டம். ஸ்ரீகிருஷ்ணர் இருந்ததோ சத்தியமான கண்டம், உலகம். பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. அப்போ ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்தார்கள். அந்த நேரத்துல வேற எந்த கண்டங்களும் கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் யாராவது இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க?
சொர்க்கவாசி ஆயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பாப் समझाते हैं तुम उल्टे लड़क पड़े हो माया की अधीन हो पड़े हो. பாபா புரிய வைக்கிறார், நீங்க தலைகீழானவர்களாக ஆகி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தீர்கள். மாயாவுக்கு அடிமையா வேற இருந்தீங்க. எவ்வளவு பிரச்சனை பாரு. இதெல்லாம் சரி பண்றது யாரு? பாபா. அபு தும்கோ பாபா கர் சுல்டா பன்னாத்தே ஹேன். இப்போ பாபா வந்துதான் நம்மை தலைகீழாக இருந்தவர்களை நேரானவர்களாக ஆக்குகிறார். தும் ஜான்தி ஹோ, நாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பக்தோ கோ பக்தி கா ஃபல் தேனே வாலா பகவான் ஹே. பக்தனுக்கும் பக்திக்கான பலனை கொடுத்தவர் பகவான். ஈசமேச பக்தி மே ஹே. இன்றைக்கு எல்லோருமே பக்தி செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள். जो भी शास्त्र आदि है वो सब பக்தி மார்க்க के हैं. என்னெல்லாம் சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, மனிதர்கள் சாஸ்திரத்து பின்னாடியே இருக்காங்க, சாஸ்திரங்களையே மூழ்கி இருக்காங்க, அவை அனைத்துமே பக்தி மார்க்கமாகும். கீத் கானா ஆதி சப் பக்தி மார்க்க है. பாடல்களை பாடுவது கூட பக்தி மார்க்கமாகும். சில பேர் கோவிலுக்கு எதுக்கு போவாங்க? நல்ல எல்லாரோட சேர்ந்து பாட்டு பாடிட்டு வருவான். அதுவே அவங்களுக்கு பரம திருப்தியாக இருக்கும். பாடுற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம். அதில் ஆத்மாவுக்கு எந்த நன்மை ஏற்படுறது இல்லை இல்லையா? ஞான மார்க்கம் என்றாலே ஆத்மாவினுடைய முன்னேற்றத்திற்கு, ஆத்மாவினுடைய மாற்றத்துக்கு தரக்கூடியது தான் ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தில் பஜனைகள் இல்லை. தும் ஜான்டியும் ஆவாஸ் சி பரேஷானா ஹே. நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், நாம் சப்தத்தையும் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய யோகா எப்பேற்பட்டது? இந்த உலகத்தை கடந்து பரந்தாம வீட்டுக்கு போகணும். சப்தத்தை கடந்து, சப்தமே இல்லாத அந்த அமைதியான உலகத்துக்கு சென்று பாபாவை நம்ம சந்திக்கணும். பாப் कहते हैं मीठी बच्चों मुक्सी ही भगवान भी कभी नहीं कहना. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வாயிலிருந்து ஹே பகவான் என்ற வார்த்தை கூட ஒரு பொழுதும் வரக்கூடாது. ஹே பகவானே அப்படின்னு கூட சொல்லாதீங்க. ஏன்னா நமக்கு பாபா கற்றுக் கொடுத்துருக்குறாரே. பாபான்னு சொல்லணும், பகவான் கூட சொல்லாதீங்க. ஆஹா பாபா சொல்லுங்க. ஏ பி பக்தி மார்க்கே, ஹே பகவானே, ஓ கடவுளே அப்படின்னு சொல்வது கூட பக்தி மார்க்கமாகும். இன்னும் ஸ்கூல் படிப்புக்கான விஷயங்களே நீங்கள் காலேஜ்க்கு வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி படித்து எப்படி டிகிரி வாங்குறது இல்லையா? அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக வேண்டாமா? கலியுகத்தினுடைய இறுதி வரை பக்தி மார்க்கம் நடைபெறும். இப்போ இருப்பதோ புருஷோத்தம சங்கம யுகமாகும். ஜப்கி பாபா கர் கியான் से तुमको उत्तम पुरुष बनाते हैं. பாபா வந்ததா இந்த சங்கம யுகத்தில் நமக்கு ஞானத்தை கொடுத்து ஞானத்து மூலமாக உத்தமமான புருஷராக ஆக்குகிறார். தும் ஏக் ஈஸ்வரிய மத் பர் சலோ. நீங்கள் ஒரே ஒரு ஈஸ்வரி வழிபடி நடங்க. ஜோ ஈஸ்வர் கேட்டே ஹே ஓ ரைட் ஹே. எது ஈஸ்வரன் கூறுகிறாரோ அதுதான் சரியானது. பாபா மனுஷி தன்மையாக்கர் சுனாத்தே ஹே. பாபா மனித சரீரத்தில் வந்து சொல்றார். என்ன சொல்றார்? நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? தும் கித்னி சமஜ்தார் தே. நீங்க எவ்வளவு புத்திசாலிகளா அறிவாளிகளாக இருந்தீர்கள். எப்போ? சத்தியுகத்துல. இப்போ நீங்க எவ்வளவு புத்தி இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்க கோல்டன் ஏஜ்ல இருந்தீங்க, அப்ப புத்திசாலியா இருந்தீங்க. இப்போ இரும்பான யுகத்திற்கு வந்து விட்டீர்கள். யாரு தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவர்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய ஞானமானது ரொம்ப பிடிக்கும். பாபா खुद भी கீதா படுத்தித்தே. இந்த பிரம்மா பாபா கூட அவரே உட்கார்ந்து கீதையை படிக்கக்கூடியவராக இருந்தாரு. பாபா மிலா சப் குछ छोड़ दिया. எப்போ சிவ பாபா கிடைத்தாரு, அப்ப பிரம்மா பாபா பக்தி மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையுமே பிரம்மா பாபா விட்டு விட்டார். குருமார்களிடமும் போனாரு. 12 குரு பக்தி பண்ணினாரு. 12 குருமார்களுடைய போதனைகளை கேட்டாரு, அதை பின்பற்றினாரு பிரம்மா பாபா.
பக்தியும் அளவற்றது. குரு பக்தியும் பிரம்மா பாபாவுக்கு அளவற்றதா இருந்தது. बाप ने कहा ये सब भक्ति मार्ग की गुरु हैं. சிவபாபா வந்து பிரம்மா பாபாவுக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? குருமார்கள் எல்லாம் யாரு? பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஞான மார்க்கத்தினுடைய குரு நான் ஒருத்தர் தான், வேற யாரும் இங்க குரு கிடையாது. ஞான் ஜப் மேரே से सुने तब उनको ஞானி कह सकते हैं. நான் சொல்லக்கூடிய ஞானத்தை எப்போ கேட்கிறீங்களோ அப்பதான் உங்களை ஞானி என்று சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப பெருமிதமான விஷயம், பாபா நம்மை ஞானி ஆக்கிட்டார் இல்லையா? எவ்வளோ வருஷமா ஞானம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஞானம் கேட்க மட்டுமா செய்கிறோம், அதை தாரணை செய்கிறோம். தாரணை மட்டும்தான் செய்கிறோமா, பிறருக்கு அந்த ஞானத்தை சொல்கிறோம். அதனால பாபா யாரு? நம்மளை என்னவாக்கியிருக்கார்? பாபா நம்மை ஞானி ஆக்கிட்டாரு. மற்ற எல்லாருமே பக்தர்கள். ஸ்ரீமத் ஹி சிரேஷ்ட ஹே. இங்கே பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் தான் சிரேஷ்டமானது. மற்ற எல்லாமே மனிதர்களுடைய வழி. இது ஒன்று தான் ஈஸ்வரிய வழி. ராவணனுடைய வழிகள் அநேகம் இருக்கிறது. இது பகவானுடைய வழி. ஒன்று ராவணனுடைய வழி, இன்னொன்று பகவானுடைய வழி. பகவான் வாச், பகவானுடைய மகா வாக்கியம். தும் கித்னி மகான் பாகியசாலி ஹோ. கேட்டுக்கோங்க பகவானுடைய மகா வாக்கியம் என்னன்னு. நீங்க எவ்வளவு மகான் பாகியசாலி ஆத்மாக்கள். ஃபீல் ஆகுதா? ரியலைஸ் ஆகுதா? திருப்பி திருப்பி நினைக்கணும். ரியலைஸ் ஆகலைன்னா என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப அதை நினைக்கணும். நான் மகான் பாகியசாலி ஆத்மா. इसलिए तुम्हारा हीरा जैसा जन्म अभी है. எனவே உங்களுடைய வாழ்க்கை இப்போ எப்பேற்பட்டது தெரியுமா? வைரம் போன்ற பிறப்பாகும். உங்களுடைய பிறப்பு வைரத்துக்கு சமமான பிறப்பு. अंगूठी में भी हीरा बीच में डालते हैं. பொதுவா மோதிரத்துல வைரத்தை என்ன பண்றாங்க? நிறைய கல் இருக்கும், நடுவுல வைரக்கல்லை வச்சிருப்பாங்க. அதுக்கு இடம் எங்க? நடுவுல. माला में ऊपर फूल होता है. फिर मेरा नाम भी आदम बीबी. तुम कहेंगी मम्मा பாபா. மாலை, ஒரு மாலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மாலையில மேல ஒரு ஜோடி மணியானது காட்டப்பட்டிருக்குது. அந்த ஒரு ஜோடியை தான் என்ன சொல்லப்படுது? ஆதம் பீபி என்று கூறுகிறார்கள். இங்க என்ன சொல்லப்படுகிறது? மம்மா பாபா, சிவ பாபா. அதுக்கு அடுத்து யாரு? மம்மா பாபா. இவர்கள்தான் ஆதி தேவனாகவும் ஆதி தேவியாகவும் இருந்தார்கள். சங்கமயுகத்தினுடைய மம்மா பாபா. சங்கம் யுகுஹி சப்சி உத்தம். சங்கம யுகம்தான் அனைத்தை விட உத்தமமான யுகம். ஏன் உத்தமமான யுகம்? ஜப்கி இஸ் ராஜ்ய கி ஸ்தாபனா हो रही है. இந்த சங்கம் யுகத்துல தான் எல்லா பெரிய காரியங்களும் நடக்குது. எல்லா நல்ல காரியங்களும் நடக்கிறது. பெரிய வேலைகளும் நடக்கிறது, நல்ல காரியங்களும் நடக்கிறது. இந்த நேரத்துல தான் சத்திய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நீங்க குழந்தைகளுக்கு கூட இங்கேதான் 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவர்களாக ஆக வேண்டும். இங்கேதான் நம்ம ஆகவும் முடியும், இங்கதான் ஆக வேண்டும். புராணி துனியா கோ நயா பனானே பாப் ஆத்தே ஹே. பழைய உலகத்தை புது உலகமாக ஆக்குவதற்கு பாபா வருகிறார். इस दुनिया का ड्यूरेशन कितना है ये भी तो बच्चों की सिवाय कोई नहीं जानते. இந்த சிருஷ்டியினுடைய காலம் எவ்வளவு, இதை பற்றி கூட நம் குழந்தைகளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. 5000 வருடம் என்பது தெரியாது. தெரியாதனால் என்ன செய்யறாங்க? லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டார்கள். இவை அனைத்துமே பொய்யான விஷயங்களாகும். லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படின்னு சிருஷ்டியினுடைய ஆயுளை கூறியிருக்கின்றார்கள் என்றால் அது என்னன்னு சொல்றார் பாபா? பொய்யான விஷயமாகும். பொய்யான மாயை. இந்த உலகமே எப்படி இருக்கா? பொய்யான மாயாக இருக்கிறது. பொய்யான ஷரீரம். சச்சி சச்சி ஹைஹி நெய் துனியா. உண்மையிலும் உண்மையானது எது? புது உலகம்தான் உண்மையானது. இங்க இருக்கிறது எல்லாமே பொய்.
பாபா சொல்லர், பொய்யான கண்டத்தை, உலகத்தை உண்மையான கண்டமாக ஆக்குவது பாபாவுடைய வேலையாகும். பாபா அந்த வேலையை ஈஸியா பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் தான் யாரு? सत्यमानवर। बाप कहते हैं भक्ति मार्ग में जो कुछ पढ़ा है वो सब बोलो. பாபா சொல்லர், பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் படித்திருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஏஹே துமாரா பெஹத் கா வைராக். மறக்கணும்னா என்ன வேணும்? மனசுல வைராகியம் வேணும். இதான் உங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியமாகும். உண்மை கிடைச்ச பிறகு பொய் எதற்கு? वो तो सिर्फ घर बार छोड़ फिर इस दुनिया में जंगल में चले जाते हैं. சன்னியாசிகள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு வைராகியம் வருது. நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியத்துல இதெல்லாம் படிச்சிருக்கோம், சாஸ்திரம், சம்பிரதாயம், பக்தி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம். வைராகியம்னால என்ன? விட வச்சிருது. சன்னியாசிகளும் அவங்க வைராகியத்துல வீடு வாசலை விடுறாங்க. விட்டுட்டு என்ன பண்றாங்க? இந்த உலகத்தையே விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. இதுவும் டிராமாவில் பதிவாக இருக்கிறது. क्यों का सवाल नहीं उठता है. ஏன் எப்படி செய்யணும் அப்படிங்கிற கேள்வியில யாருக்கும் எழறது கிடையாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு. பாபா சொல்றார், कोई भी आत्मा आती है गर्भ में ही है, छोटा बच्चा सो बड़ा हुआ. எந்த ஒரு ஆத்மாவும் கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறது. சின்ன சரீரம் என்ன ஆகுது? சின்ன குழந்தை பெரியவங்களாகிறாங்க. ஆனா சிவபாபா சிறிசாவோ பெருசாவோ ஆகுவது கிடையாது. கர்ப்பத்தின் மூலம் பிறப்பெடுப்பதும் கிடையாது. ஆனா புத்தருடைய ஆத்மா என்ன பண்ணுது? புத்தருடைய ஆத்மாவும் பிரவேசிக்கிறது, கர்ப்பத்தில் ஜனிப்பது இல்லை. புத்த தரம் பேலே தோ ஹோத்தா நஹீ. புத்த தர்மம் என்று ஒன்று இருந்ததில்லை. ஜர் யஹாं की कोई मनुष्य में प्रवेश करेंगे. யாரோ இங்க இருக்கக்கூடிய மனிதரோட சரீரத்துல அந்த புத்தரோட ஆத்மா என்ன ஆகுது? பிரவேசிக்குது. எடுத்ததுமே புத்த தர்மம்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. புத்தரோட சரீரத்துல புத்தரோட ஆத்மா பிரவேசாச்சு அப்படி கிடையாது. फिर गर्भ में जरूर जाएंगे. बुद्ध धर्म एक ने स्थापन किया. புத்த தர்மத்தை ஒருவர் தான் ஸ்தாபனை செய்தாரு. உன்கி பீச்சே ஒரு ஆத்தே கயே. அவர் ஸ்தாபனை பண்ணதுக்கு அப்புறமா அவர் பின்னால நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த புத்த தர்மம் விருத்தி நிலையை அடைந்து கொண்டே போனது. ஜப் லாக்கோ ஹோ ஜாத்தே ஹேன் तो ராஜாய் சல்தே ஹேன். அந்த புத்த தர்மத்திலேயே லட்சக்கணக்கான பேர் சேர்ந்த பிறகு அங்கே அவர்களுடைய ராஜ்யம் என்பது ஆரம்பமாகிறது. பௌத்தியர்களுக்கு ராஜ்யம் இருந்தது. பாபா புரிய வைக்கிறார், இவங்கள ஆரம்பத்திலேயே வரல, பின்னால தான் வராங்க. உனக்கு குரு நீ கஹா ஜாத்தா ஹை. புத்தரை குரு என்று சொல்ல முடியாது. ஏன்? குரு என்பவர் ஒருவர் தான். முதலே சொன்னார் இல்லையா பாபா, நான் ஒருத்தர் தான் குரு. बाबा सल्लर, वो तो अपनी धर्म की स्थापना कर फिर नीचे आ जाते हैं. बाप समझाते हैं, बाप ने सबको ऊपर भेज दिया था. அப்போ புத்தரா இருக்காங்கன்னா அவங்க தர்மத்தை நிலநாட்டி அடுத்து அவங்களும் என்ன ஆயிடுறாங்க? ஜென்மம் எடுத்து கீழே வந்துடுறாங்க. ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் மேலே அனுப்புறாரு. முக்திதாமே ஏக் கருக்கு நீச்சே ஆத்து. எல்லா ஆத்மா பரந்தாம வீட்டுக்கு போயிடுது. போன ஆத்மா என்ன பண்ணுது? ஒவ்வொரு ஆத்மாவா இந்த உலகத்துல நடிப்பு நடிக்கிறதுக்காக கீழே வராங்க. தும்பி ஜீவன் முக்தி சி நீச்சி ஆத்தி ஹோ. எப்படி பரந்தாமத்திலிருந்து ஆத்மா ஒன்றொன்றா மேலிருந்து கீழே இறங்கி வராங்களோ நடிப்பு நடிப்பதற்கு, அதுபோல நீங்க குழந்தைகளும் கூட ஜீவன் முக்தி நிலையிலிருந்து கீழே இறங்கி விடுகிறீர்கள். அப்படியே இருக்கிறதில்ல. நம்ம அடைஞ்ச ஜீவன் முக்தி அப்படியே இருப்பதில்லை. वैसे वो फिर मुक्ति से नीचे आते हैं. அவங்க என்ன பண்றாங்களா? பரந்தாம வீட்டுக்கே போனவங்க
நம்ம ஜீவன் பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜீவன் முக்திக்கு போகிறோம். மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் முக்தியிலேயே இருக்கிறாங்க. நம்ம எப்படி ஜீவன் முக்தியில இருந்து கீழே இறங்கி வரோமோ அது மாதிரி அவங்க முக்தியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். ஞான் தோ உஸ் சமய பிராய லூப் ஓ சாத்தா ஹே. நீங்க ஜீவன் முக்தியை பெற்ற பிறகு இந்த ஞானமானது மறைந்து விடுகிறது. பாபா ஞானம் கொடுக்கிறார் எதற்காக? எதுக்கா பாபா ஞானம் கொடுக்கிறார்? கதி சத்கதியை பெறுவதற்காக. உக்கு கர்ப்பமே நஹி ஆத்தே ஹே. அவர் ஒரு பொழுதும் கர்ப்பத்தில் வருவதில்லை. இஸ்மே பைட்டே ஹே, இன்கா தூசரா நாம் நஹீ ஹே. அவர் இவருடைய சரீரத்தில் அமர்ந்திருக்கிறார். யாருடைய சரீரத்தில்? பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் அமர்ந்திருக்கிறார். இவருக்கென்று வேறு நாமங்களே கிடையாது. அவருக்கு ஷரீருக்கா நாம ஹே. மற்ற எல்லோருக்குமே சரீரத்துக்கு என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆனா இவர் யாரு? பரமாத்மா, ஞான் கா சாகர். இந்த பரமாத்மா ஞான கடலானவர். ज्ञान पहले आती सनातन தேவி தேவதா தர்மலி ஆத்மாவுக்கும் மில்தா ஹே. இந்த பரமாத்மாட்ட இருக்கக்கூடிய ஞானமானது யாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும்? நமக்கு தான் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது. யாருக்கு கிடைக்குது இந்த ஞானம்? முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்குத்தான் இந்த ஞானமானது கிடைக்கின்றது. ஏன் அவர்களுக்கு கிடைக்கிறது? ஏனென்றால் அவர்கள்தான் அதிக பக்தி செய்துள்ளார்கள். அந்த பக்திக்கான பலன் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது. பக்தி தும்மி சுரு கர்த்தியோ. பாபா சொல்றார், பக்தி ஆரம்பிக்கிறதே நம்ம தான். முதல்ல பக்தி ஆரம்பிச்சதே நம்ம தான். என்ன பக்தி பண்ணினோம்? ஃபர்ஸ்ட் என்ன பக்தி பண்ணினோம்? சிவபக்தி. தும்கோய் ஃபல் தேத்தாகும். பாபா சொல்றார், உங்களுக்கு தான் நான் பலனை கொடுக்குறேன், பக்திக்கான பலனை. बाप समझाते हैं, பாபா புரிய வைக்கிறார். பச்சே, இன்னைக்கு ஒரு வரதானம் கொடுத்தார்லே பாபா. என்ன வரதானம் கொடுத்தாரு? देही अभिमानी आहंग। वहां भी समझते एक शरीर छोड़ दूसरा लेंगे, दुखों की बात नहीं है. சத்தியுகத்திலே கூட ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துரும். ஆனா சரீரத்தை விட்டு போற ஆத்மாவுக்கு எந்த விதமான துக்கத்தினுடைய விஷயமே இருக்காது. விகாரங்களுடைய விஷயமும் கிடையாது. விகாரம் இருப்பதெல்லாம் எங்கே? இந்த ராவண ராஜ்யத்துல தான் விகாரம். அந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம்? நிர்விகாரி உலகம். தும் சம்சாயங்கே ஃபிர் பி மான்டே நீயே. நிர்விகாரி உலகம் இருந்தது. விகாரம் இல்லாமல் பிறப்படுத்தார்கள், யோக சக்தியினால் பிறந்தார்கள். இவற்றெல்லாம் நாம் புரிய வைத்தோம் என்றால் ஏற்றுக்கொள்வது இல்லை. कल पे पहले मिसल जो मानते हैं वही पद पाते हैं. பாபா என்ன சொல்றார்? கல்பத்துக்கு முன்னால யாரெல்லாம் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் பதவியை பெறுகிறார்கள். யார் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் பதவியும் பெறுவதில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏத்துக்கிட்டா பதவி, ஏத்துக்கலடா பதவி இல்லை. இப்ப நம்ம எவ்வளவு ஏத்துக்கிட்டோங்கிறத பார்க்கணும். सत्य में सभी पवित्र सुख शांति में रहते हैं. சத்தியுகத்துல எல்லோருமே பவித்திரமானவர்களா சுகமானவர்களா சாந்தியாக இருக்கிறார்கள். सब मनोकामनाएं 21 जन्म के लिए पूरी हो जाती हैं. எல்லா விதமான மன விருப்பங்களும் 21 ஜென்மத்திற்கு பூர்த்தி அடைந்து விடுகிறது. எது மூலமா? ஞானத்தை ஏற்றுக்கொள்வது மூலமா 21 ஜென்மத்துக்கான ஆசைகள் பூர்த்தி அடைந்து விடுகிறது. சத்தியுகத்துக்கு போன பிறகு உங்களுக்கு ஒரு ஆசையும் இருக்காது. அனாஜ் ஆதி சப் குச் அதாக மில் ஜாத்தா ஹே. பாபா சொல்றார், தானியங்கள் எல்லாமே என்னகுதா? அளவற்றதா கிடைச்சிரும். தானியங்கள் மட்டும் இல்லை, வைரங்கள், வைடூரியங்கள், செல்வங்கள், அதுல ஒன்று தானியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? அளவற்றதா இருக்கும். பாம்பே பேல நஹி தி. இப்ப இருக்கிற பாம்பே ஃபர்ஸ்ட் கிடையாது. தேவதைகள் என்ன உப்பு தண்ணி ஓரத்துலயே ராஜ்யத்தை
மாளிகையெல்லாம் அமைச்சிருப்பாங்க? இல்லை. இனிமையான நதிகள் இருந்தது இல்லையா? அங்கேதான் யமுனா நதிக்கரைன்னு தானே சொல்றோம். அங்கேதான் ஸ்வர்க பூமி நிலைநாட்டப்படுகிற ஸ்தாபனையாகிறது. பாம்பேனா கடல் தானே, கடல்னாலே உப்பு தண்ணி தானே. அங்கே தேவதைகள் இருந்தார்கள். இனிமையான நதிகள் ஓடியது. அந்த இனிமையான நதிகள் பக்கத்துல தான் மாளிகைகள் இருந்தது. அந்த சத்தியுகத்துல கொஞ்சம் தேவதைகள் இருந்தாங்க, மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஏக்கு போத் ஜமனோத்திய. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிலம் இருக்கும். இன்னைக்கு ஜமீன்தாரர் சொல்றாங்க, நிறைய நிலம் இருந்துச்சுன்னா அங்கே நிலமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இட பிரச்சனை இல்லை, யாருக்கும் கிடையாது. திகாத்தி சுதாமானி தோ முட்டி சாவல் தியே மெஹல் மிலுகையே. கதைகள் காட்டப்பட்டிருக்கு. சுதாமா 2 பிடி அவள் கொடுத்தாரு கிருஷ்ணருக்கு. அவர் பகவானுக்கு கொடுத்தாதான் நினைச்சாரு. அதனால அந்த 2 பிடிக்கு பதிலாக அவருக்கு மாளிகை கிடைத்து விட்டது. மனுஷி தான் புண்ணி கருத்து ஈஸ்வர் அர்த். மனிதர்கள் பொதுவாகவே தான புண்ணியம் பண்றாங்க. யார் பேரை சொல்லி தான புண்ணியம் பண்றாங்க? ஈஸ்வரனுடைய பேரை சொல்லித்தான் தான புண்ணியம் செய்றாங்க. अब वो कोई भिखारी है क्या? எல்லா கடவுளுக்கு செய்கிறேன், பகவானுக்கு செய்கிறேன், இறைவனுக்கு செய்கிறேன், எதை செஞ்சாலும் அந்த எண்ணத்தில் தான் தானம் செய்கிறப்போ சொல்கிறாங்க. பாபா கேட்குறார், என்ன இறைவன் என்ன பிச்சைக்காரர்? அவருக்கு போய் தானம் பண்ணுறீங்களா? ஈஸ்வரன் எப்பேற்பட்டவர்? அவர் வல்லல். நம் கொடுப்பதை அவர் எதுவுமே பெறுவது கிடையாது. நம்ம கொடுக்கறதே தானமே கொடுக்குறோம் அப்படின்னா அது பகவானுக்காக கொடுக்கல, அது நமக்கு ரிட்டன் பகவானோட பேரில் நினச்சி செய்கிறதுனால ரிட்டன் என்ன ஆகுது? பல மடங்கு கிடைக்கிறது. என்ன நினச்சி தானம் பண்ணுறாங்க? ஈஸ்வரனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதற்கு பலன் ஈஸ்வரன் அடுத்த ஜென்மத்தில் நிறைய கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி தானம் பண்ணுறாங்க. பாபா இப்போ என்ன சொல்கிறாரு? பக்தியில் நீங்கள் நிறைய பண்ணீங்க, அது இன்டைரக்ட் தான். இப்போ நீங்கள் சுதாமா போல நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆகணும். ஒரு சுதாமா கிடையாது, எல்லாத்துக்கும் நினைவுச்சுன்னு ஒருத்தரை தானே காட்ட முடியும். அதுதான் சுதாமா காட்டப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தருமே இப்போ என்ன ஆகணும்? சங்கமிகத்தில் சுதாமா ஆகணும். இப்போ பாபா காரியத்தில், இறைவனோட காரியத்தில், இறைவன் என்ன சொல்கிறார்? என்னோட காரியத்தில் உங்களுடையதெல்லாம் அர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஈஸ்வரன். உங்களுடையதெல்லாம் அர்ப்பணம் பண்ணுங்க. உங்களுடையது எல்லாமே சொர்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய காரியத்துக்கு பயன்படணும். அப்படி யாருடையதெல்லாம் பயன்படுகிறதோ அவர்களுக்குத்தான். குசேலர் எப்படி ஒரு 2 பிடி அவள் கொடுத்து மாளிகை வாங்கினார், அதுபோல அவர்களுக்கு பல மடங்கு சத்தியுகத்தில் மாளிகை என்பது கிடைத்து விடுகிறது. அதுவும் 21 ஜென்மத்துக்கு கிடைத்து விடுகிறது. இது இப்போ சங்கமயுகத்தினுடைய நினைவார்த்தம். இப்போ கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க பாபாக்கு? மிச்சம் இருந்தால் தான் பாபாக்கு. இல்லை நிறையலாம் என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு நிறைய தேவை இருக்குது குடும்பத்துக்கு, அப்படியா? இல்லை. ஏதோ ஒன்று காரியம்னா இப்போ சம்பளம் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பாபாவுக்கு அந்த பாபா பங்கு எடுத்து வச்சிடணும். அப்போ என்ன ஆகும்? எல்லா செலவுகளையும் உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும், சமாளிக்க முடியும். அதில் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு, கஷ்டம் என்பது இருக்காது. ஏன்னா பாபாவுக்கு நினச்சி ஃபஸ்ட்டு பாபாவுக்கு நினைக்கிறதுனால அதுவே நமக்கு அந்த எண்ணத்துக்கே தனி பலன் உண்டு. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? நீங்கள் கொடுக்குறது 2 பொடி தான், ஆனால் நான் கொடுக்குறது எனக்கு எது தேவை இருக்கா என்ன? முதல்ல கேட்டேன், என்ன பிச்சைக்காரனை எனக்கு கொடுக்கறதுக்கு? எனக்கு கொடுங்கன்னு எதுக்கு சொல்கிறாரு பாபா? நல்ல காரியத்தில் நம்முடையதெல்லாம் பயனுள்ளதாக ஆகணும், அதற்கான பலன் நமக்கு ஜென்மத்துக்கு கொடுக்கணும் என்பதற்காகத்தான் பாபா எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறார். மற்றபடி நீங்கள் கொடுத்ததற்கு ரிட்டன் பொது உலகத்தில் நிறைய வாங்கிக்கிறீங்க. அப்போ கொடுத்ததை கணக்கு பண்ணுறப்போ, வாங்கிறதோட கொடுக்கறத கணக்கு பண்ணுறப்போ
கம்மியாக தான் தோணும். तुम खर्चा करके सेंटर आदि बनाती हो, सबको शिक्षा मिले. நீங்கள் செலவு பண்ணி ஒரு சென்டரை ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு சென்டருக்கு பார்த்துக்கிறதுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறீங்க. இல்லை அந்த சென்டரை ஓப்பன் பண்ணி வச்சா எவ்வளோ ஆத்மாக்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் சென்டரை உருவாக்குறீங்க. உங்களுடைய பணத்தை சென்டரை உருவாக்குறதுக்கு செலவு பண்ணுறீங்க. ஒரு சென்டர் ஒரு ஊரில் வேணும்னா என்ன வேணும்? வாடகைக்கு இடம் பிடிக்கணும், இல்லை சொந்தமாக கட்டணும். அந்த சென்டரை நடத்துறதுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளவு செலவுகள் தேவைப்படுது இல்லையா? அப்போது உங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்க. உங்கள் பணம் செலவாயிடுச்சு, ஆனால் அதற்கான பலன் ராஜ்யத்தை அடைகிறீங்க. அப்போது உங்களுடைய பணம் செலவானாலும் அதில் குப்தமாக என்ன இருக்கிறது? வரவே வரவுதான் இருக்குது. செலவு இருந்தாலும் செலவுக்கு மேலே அதில் என்ன கிடைக்கிறது? அதனுடைய பலன் அதிகம் கிடைக்கிறது. बाप कहते हैं, बाबा சொல்றார், मैं ही तुमको अपना परिचय देता हूँ, मेरा परिचय कोई को है नहीं है. பாபா சொல்றார், நான் தான் உங்களுக்கு என்னோட அறிமுகத்தை கொடுக்குறேன். என்னோட அறிமுகம் யாருக்குமே கிடையாது, என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் வந்தால் மட்டும்தான் என்னை பற்றி சரியாக சொல்ல முடியும். मैं किस तन में आता हूँ, मैं आता ही एक बार हूँ. நான் எந்த ஷரீரத்தில் வரேன் என்பதும் யாருக்கும் தெரியாது. நான் வருவது ஒரே ஒரு தடவை தான் வரேன். எதுக்கு வரேன்? பாபா எதுக்கு வராங்க? இந்த பத்தீத்தமான உலகத்தை நான் மாற்றி அமைக்கிறேன். நான் தான் பத்தீத்த பாவனனாக இருக்கிறேன். என்னுடைய பாற்றானது சங்கமிகத்தில் தான் இருக்கின்றது. சோபி அக்யூரேட் சமயப்பர் ஆத்தாகும். சங்கமிகத்தில் நான் வரவேண்டிய நேரம், அக்யூரேட்டான நேரத்தில் தான் நான் வருகின்றேன். तुमको थोड़ी पता पड़ता है कि शिव बाबा इनमें कब प्रवेश होता है. நமக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியாது? शिव बाबा எப்போ ஒரு शरीरத்தில் பிரவேசமாகிறார் தெரியாது. श्री कृष्ण की तीदी तारीख मिनट घड़ियाँ लिखते हैं. ஸ்ரீகிருஷ்ணர் எப்போ பிறந்தாரு, எந்த நேரம் பிறந்தாரு, நாலு, நேரம், நிமிடம், நொடி எல்லாமே எழுதப்படுகிறது. ஆனால் சிவபாபா எந்த செகண்ட் வந்தார், எந்த நேரம் வந்தார், எந்த நிமிஷம் வந்தார், யாராலையும் அந்த கணக்கை எடுக்க முடியாது. இந்த பிரம்மாவுக்கே தெரியாது. ஜப் நாலேஜ் சுனாய் தப் மாலும் படா. எப்போ ஞானம் சொல்ல ஆரம்பித்தாரோ சிவபாபா இவருடைய சரீரத்தில் வந்து, அப்போ தான் அவருக்கே தெரிய வந்தது. யாருக்கு? பிரம்மா பாபாக்கே தெரிய வந்தது. கஷிஷ் ஒத்தி ஹே இஸ்மி துக்கா சடி ஹுயி தி. அவர் வந்து ஞானம் சொல்ல சொல்ல பிரம்மா பாபாவுக்கு சிவபாபா மேலே என்ன ஆச்சு? ஒரு ஈர்ப்பு, கவர்ச்சி என்பது ஏற்பட்டது. இவருடைய ஆத்மாவிலும் துரு ஏறி இருந்தது, துடு பிடிச்சிருந்தது. जब परमपिता परमात्मा ने प्रवेश किया तो तुमको कशिश हुई और तुम भागे. எப்போ பரம்பிதா பரமாத்மா பிரம்மா பாபா சரீரத்தில் பிரவேசம் ஆனாரு, அப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது. அதனால தான் நீங்கள் எல்லாருமே ஓடி வர ஆரம்பிச்சிங்க. எதை பற்றி நீங்கள் கவலைப்படலை. திட்டு, நிந்தனை, அவதூறுகள், பிரச்சனைகள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் ஓடி வந்தீங்க சிவபாபாட்ட. बाप कहते हैं, मैं तो संपूर्ण पवित्र हूँ. பாபா சொல்றார், நான் சம்பூர்ண பவித்திரமானவராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஆத்மா அப்படி இல்லை. உங்கள் ஆத்மா எப்படி இருக்கு? துரு பிடிச்சிருக்கு. உங்கள் ஆத்மாவில் துரு பிடிச்சிருக்கு. தெரியுதா? துரு தெரியுதா? அப்பு ஓ கேச நிக்கலே. அந்த ஆத்மாவில் பிடிச்சிருக்கக்கூடிய துருவை எப்படி போக்குவது? துரு எப்படி போக்குவது? ड्रामा में सब आत्मा को अपना अपना पाठ मिला हुआ है. இந்த ட்ராமாவில் அனைவருக்குமே அவரவருக்கு என்ற ஒரு நடிப்பானது கிடைத்திருக்கிறது. ये बहुत गुहे बातें हैं. இது மிகவும் ஆழமான விஷயமாகும். ஆத்மா கித்னி छोटी है. ஆழமான விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஆத்மா எவ்வளோ சின்ன ஆத்மா.
திவ்ய திருஷ்டி இல்லாமல் ஆத்மாவை நாம் பார்க்க முடியாது. காட்சியாக மட்டும்தான் ஆத்மாவை பார்க்க முடியும். இந்த கண்களால் ஆத்மாவை பார்க்க முடியாது. பாப் ஆக்கர் தும்கு ஞான் கா தீஸ்ரா நேத்ர தேத்தே ஹே. பாபா நமக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுக்கிறார். தும் ஜான்தி ஹோ, நாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்மாக்கு ஹி பாப் படாத்தே ஹே. நம்ம ஆத்மாக்களுக்கு பாபா தான் படிப்பிக்கிறார். பக்தி மார்க்கமே ஞான ஹே ஆற்றுமே நமக்கு. பக்தியிலையும் ஞானம் இருக்கு. ஞானம் எவ்வளவு இருக்கிறது? இப்படி நிறைய மாவுக்கு கொஞ்சம் உப்பு தான் போடுவோம், கொஞ்சம் உப்பு தான் தேவைப்படும். அந்த மாதிரி பக்தி விஸ்தாரமாக இருக்கு. ஆனால் ஞானமானது உப்பு அளவிற்குத்தான் இருக்கின்றது. ஜெசி பகவான் வாட்ச் அக்ஷர் ரைட் ஹே. பகவானுடைய மகா வாக்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கரெக்டு. ஆனால் என்ன ராங்கு? அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னது ராங். மன்மனா பவ என்ற வார்த்தை கரெக்டு. ஆனால் அதனோட அர்த்தம் யாருக்கும் தெரியறது கிடையாது. மாமிக்கம் அக்ஷர் ரைட் ஹே. மாமிக்கம் என் ஒருவனை மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கீதையில. அந்த வார்த்தை சரியானது. பாதி ரைட்டா இருக்கு, பாதி அர்த்தம் இல்லாம இருக்கு, பாதி தவறானதா இருக்கு. கீதா கா யுகு ஹே. இந்த சங்கம் யுகமானது கீதை யுகமாகும். பகவான் இந்த சங்கம் யுகத்துல தான் ரதத்தில் வருகின்றார். சங்கம் யுகத்துல தான் பகவான் ரதத்தில் வருகிறார். ரதத்துல வர்றாருன்னா அவரை பார்க்கலாமே. ரதத்துல வந்த பிறகு பார்க்கலாமே, அவரை சந்திக்கலாமே, அவரோட பேசலாமே. எல்லாமே எங்க நடக்குது? ரதத்துல வந்த பிறகு இதெல்லாம் நடக்குது. उन्होंने दिखा घोड़े गाड़ी, उसमें श्री कृष्ण बैठा है. அவங்க குதிரை வண்டியில வந்ததா காட்டியிருக்கிறாங்க பக்தியில. வாகனம் என்ன வாகனம்? குதிரை வண்டி. அந்த குதிரையை வண்டியில பார்த்தா ஸ்ரீகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்காரு. ஸ்ரீகிருஷ்ணரையே பகவான் சொல்ல முடியும். अब कहाँ भगवान का ये रथ, कहाँ घोड़ा गाड़ी. பகவான் வரக்கூடிய ரதம் எங்கே? எந்த ரதம்? மனித ரதம். மனுஷருடைய ரதத்துல பகவான் வராரு. மனிதருடைய ரதத்தை அறியாத காரணத்தினால் குதிரையை ரதமாக காட்டியுள்ளார்கள். மனித வாகனம் எங்கே? மனித ரதம் எங்கே? குதிரை ரதம் எங்கே? எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறார் பாபா. ஒரு பகவான் என்ன குதிரையிலே வருவாரு? யோசிக்க வேண்டாமா? ஒண்ணுமே புரியறதில்லை மனிதர்களுக்கு. ये बेहद का बाप का घर है. बाप सब आत्माओं को 21 जन्मों के लिए हेल्थ वेल्थ हैप्पीनेस देते. இது எல்லையற்ற அப்பாவுடைய வீடு. ஏது? பரந்தாமாமா பாபா வீடு. நம்ம ஒவ்வொரு சென்டருக்கு வரோம் இல்லையா? ஒவ்வொரு சென்டரும் பாபாவுடைய எல்லையற்ற வீடு. இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் குழந்தைகளுக்கும் 21 ஜென்மத்திற்கு பாபா ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் கொடுக்குறார். இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா போதும். இந்த வீட்டுக்கு வந்தாலே போதும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 21 ஜென்மத்துக்கு ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் கிடைக்கும். இது அனாதி அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட டிராமா. எப்போ ஆரம்பமானது இந்த உலக டிராமா? யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா சுத்திட்டே இருக்கே, சக்கரம் சுத்திட்டே இருக்கே. ये संगम का तो किसको मालूम ही नहीं है. संगमयத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது யாருக்கும். बाप बतलाते हैं ये ड्रामा 5000 वर्ष का है. பாபா சொல்றார் இந்த டிராமா எவ்வளவு ஆண்டு காலம்? 5000 வருடத்துக்குரிய டிராமா. இதுல பாதி காலம் சூரிய வம்சம் சந்திர வம்சம் இருக்கின்றது. आदि में अर्थात 2500 वर्ष की बाकी सब धर्म. 2500 ஆண்டுக்கு அப்புறமா மற்ற எல்லா தர்மங்களும் உருவாகின்றன. तुम जानती हो सतयुग में है ही वैस्लेस वर्ल्ड. நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் சத்தியத்துல இருப்பதோ நிர்விகாரி உலகம்.
अभी योग बल से विश्व की राजा लेते हो. இப்போ நீங்க யோக சக்தி மூலமா உலக ராஜ்யத்தை அடையறீங்க, विश्व राज्यத்தை அடையறீங்க. क्रिश्चियन लोग खुद समझते हैं हमको कोई प्रेर रहा है जब विनाश के लिए सब कुछ बनाते हैं. கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு டச்சிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு, யாரோ நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் அழிவுக்கான அணுகுண்டுகளை ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. நாங்களாக செய்யலை, எங்களுக்கு ஒரு தூண்டுதல் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்களா. कहती हम ऐसा बम्स बनाते हैं जो एक दुनिया तो क्या 100 दुनिया ख़त्म कर सकते हैं. அப்படி சொல்கிறாங்களா. நாங்கள் உருவாக்கக்கூடிய பாம்ஸ், அப்படிப்பட்ட பாம்ஸ் உருவாக்குறோம். ஒரு உலகம் என்ன 100 உலகத்தை அழிக்க முடியும். நாங்கள் தயாரிக்கிற பாமை போட்டோம் அப்படின்னா அந்த பாம்பு 100 உலகத்தையே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா. பாப் கேते हैं, பாபா சொல்கிறாரு, मैं हेवन स्थापन करने आया हूँ. என்ன சொல்கிறாரு பாபா, நான் சொர்க்கத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறேன். பாக்கி வினாஷ் தூ ஏ கரேங்க. நான் சொர்க்கத்தை நிலைநாட்டுறேன், உங்களெல்லாம் தேவதையாக்கி சுகமாக்குறேன் உங்களை. இவங்க வினாசத்தை பார்த்துக்கிட்டோம், அழிவை அவங்க பார்த்துக்கிட்டோம். பிரிச்சிட்டார் பாபா. வினாசத்தை அவங்க பார்த்துக்கிட்டோம், ஸ்தாபனையை நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ அழகாக சொல்லிட்டார்ல பாபா. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाना मुख्यமான பாயிண்ட், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியமுடையவராக ஆகி எதெல்லாம் இப்பொழுது வரை பக்தியில் படித்திருக்கிறீர்களோ கேட்டுள்ளீர்களோ அவை அனைத்துமே மறந்துவிட வேண்டும். एक बाप से सुनकर उनकी श्रीमत से स्वयं को श्रेष्ठ बनाना है. ஒரு பாபா சொல்வதை கேட்டு அவருடைய ஸ்ரீமத் மூலமாக தன்னை சிரேஷ்டமானவர்களாக ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், जैसे बाप संपूर्ण पवित्र है उस पर कोई चंक नहीं है. எப்படி பாபா சம்பூர்ண பவித்திரமானவர், அவருக்குள்ள எந்த துருவுமே இல்லை, துருவே இல்லாதவர், அவரை போல பவித்திரமானவராக ஆக வேண்டும். ड्रामा की हर पात्रधारी का एक्यूरेट पार्ट है, इस गुहे रहस्य को भी समझकर चलना है. இந்த ட்ராமாவில் ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அக்யூரட்டானது, ஒவ்வொருத்தருடைய பாகமும் அக்யூரட்டானது. யார் எப்படி நடிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் நடிப்பார்கள். அக்யூரட்டான பாகமாகும். இந்த ஆழ்ந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். वरदानम, बाप और वरदाता इस डबल संबंध से डबल प्राप्ति करने वाले सदा शक्तिशाली आत्मा भव. அப்பா மற்றும் வர்த்தாத்தா இந்த ரெண்டு சம்பந்தத்தின் மூலமாக டபுள் பிராப்தி அடையக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். सर्व शक्तियाँ बाप का वर्षा और वरदाता का वरदान है. सर्व शक्तिகளும் பாபா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தி, மேலும் அது वरदाता நமக்கு கொடுக்கப்பட்ட வரதானமாகும். बाप और वरदाता इस डबल संबंध से हर एक बच्ची को श्रेष्ठ प्राप्ति जन्म से होती है. அப்பா மற்றும் वरदाता, அப்பாங்கிறது ஒரு சம்பந்தம், பாபா வரதாத்தாவாக ஏற்றுக்கொள்வது ஒரு சம்பந்தம். இந்த ரெண்டு சம்பந்தத்தின் மூலமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன கிடைச்சது? இந்த சிரேஷ்ட பிராப்தி ஜென்மா எடுத்த உடனே கிடைத்தது. जन्म से ही बाप बालक सो सर्व शक्तियों का मालिक बना देता है. ஜென்மா எடுத்த மாத்திரத்திலே பாபாவுக்கு நம்ம குழந்தை, ஜென்மா எடுத்ததும் அவரோட குழந்தை, குழந்தை மற்றும் அனைத்து சக்திகளுக்கும் பாபா நம்மை அதிகாரியாக ஆக்கிவிடுகிறார்.
சாத் சாத் அதன் கூடவே வரதாத்தாக்கி நாத்தி சே வரதாத்தா என்ற அந்த சம்பந்தத்து மூலமா ஜென்ம எடுத்த மாத்திரத்துல மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆக்கி சர்வ சக்தி பௌகா வர்தான தே தாத்தா ஹே அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவராக ஆகுங்கள் என்ற வரதானத்தை பாபா கொடுக்கின்றார். तो एक द्वारा ये डबल अधिकार मिलने से सदा शक्तिशाली बन जाते हैं. ஒருவர் மூலமா இந்த 2 அதிகாரமும் நமக்கு கிடைத்ததால் நாம் சதா சக்திசாலியாக ஆகிவிடுகின்றோம். ஸ்லோகன் देह और देह के साथ पुराने स्वभाव संस्कार व कमजोरी से न्यारा होना ही विधि ही बनना है. தேகம் மற்றும் தேகத்தோடு பழைய சுபாவம் சன்ஸ்காரம் மற்றும் பலகீனத்திலிருந்து விடுபட்டு இருப்பதுதான் விதியாக ஆகுவதாகும். நல்லது. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜானகி தாதிஜியினுடைய புண்ணிய நினைவு தினம். அல்ல தாதிஜியினுடைய மதுரமான அவங்களுடைய போதனைகளை நம்ம ஒரு 11 பாயிண்ட் நம்ம கேட்க இருக்கிறோம். நிறைய பாலனை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க தாதிஜி. அல்ல தாதிஜியை பற்றி நம்ம கேட்கலாம். கேட்குறதே எதுக்காக? பாபாவுக்கு சமான் ஆகணும்னா தாதி எதெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க, எப்படிலாம் வாழ்ந்துட்டு போனாங்க, இதெல்லாம் நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம், அனுபவம் செய்திருக்கிறோம். அப்போ தாதி செய்ததை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நாம கூட தாதி சமான் ஆகி அடுத்து சுலபமாக பாப்பு சமான் ஆகிவிடலாம். வாங்க கேட்கலாம். हम सबकी अति स्नेही बाप दादा की दिल पर राज्य करने वाले நம் அனைவருக்கும் மிக அன்பான பாப்தாதாவுடைய உள்ளத்திலேயே ராஜ்யம் செய்த अपनी जीवन व कर्तव्य द्वारा गुणदान करने वाले தன்னுடைய வாழ்க்கை மூலமா செயல் மூலமா குணங்களை தானம் செய்த சதா விதேகி ஸ்திதியில் நிலைத்திருந்த ட்ரஸ்டியாக ஆகி யக்ய ரக்ஷகாக ஆகி ஆக்கக்கூடிய ஜானகி தாதிஜியினுடைய இன்றைய புண்ணிய நினைவு தினம். ஸோ தாதிஜி 2020 மார்ச் 27 அவ்யக்த வத்தனவாசியாக ஆனார்கள். அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட மிக மதிப்பான போதனைகளை நாம் அனைவரும் செவிமடுப்போம். நம்முடைய காதுகளில் இந்த தாதிஜியினுடைய அந்த மதுரமான போதனைகள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜானகி தாதிஜி கிளாஸ் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக தான் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு 11 பாயிண்ட்டு நம்ம கேட்க போகிறோம். फर्स्ट पॉइंट, अपने ऊपर आशीर्वाद करनी है तो सूक्ष्म अभिमान को परख कर उसी जल्दी सी खत्म कर दो. தன் மீது தானே ஆசீர்வாதத்தை கொடுத்து கொள்ள வேண்டும் என்றால் சூட்சுமமான அபிமானத்தை கண்டறிந்து அவற்றை சீக்கிரமாக அழித்து விடுங்கள். 2வது பாயிண்ட், अपनी अवस्था को ऐसा अचल अडोल बना लो. தன்னுடைய ஸ்திதி அப்படி ஆடாத அசையாத ஸ்திதியாக ஆக்கிவிடுங்கள். ஆக்கிவிட்டீர்கள் என்றால் சமய சங்கல்ப் ஜராபி வர்த்தன ஜாயே, நேரம் சங்கல்பம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகவே ஆகாது. 3வது பாயிண்ட், दुनिया की दुख दूर करने के लिए இன்னோசென்ட் और मीठा बनो. உலகத்தினுடைய துக்கத்தின் வலியை போக்குவதற்கு, உலகம் நிறைய துக்கம் கொடுக்குது இல்லையா, அந்த வலியை போக்குவதற்கு இன்னோசென்ட் ஆயிடுங்க. அப்புறம் என்னங்க, இனிமையாகுங்க. மாசமான் பால்னா தோ, தாய் போல பாலனை கொடுங்கள். 4வது பாயிண்ட், अधिक सोचने बोलने और चिंतन करने से शक्ति खर्च होती है. அதிகமாக யோசிப்பதால் பேசுவதால் கவலைப்படுவதால் சக்தியானது வேஸ்டா செலவாயிடுறது. சைலன்ஸ் மீ ரஹோ சக்தி ஜமா ஹோ. சைலன்ஸா இருங்க, மனசு அமைதியா இருக்கணும் சைலன்ஸா. அப்ப சக்தியானது சேமிப்பாகிவிடும்.
5வது பாயிண்ட், परचिंतन व नफरत की निगाह को खत्म कर स्वचिंतन और प्रभु चिंतन करो. பரச்சிந்தனை செய்வது, வெறுப்பான பார்வையோடு பார்ப்பது, இவற்றையெல்லாம் அழித்துவிட்டு சுய சிந்தனையையும் பிரபுவை பற்றிய சிந்தனையையும் செய்யுங்கள். 6வது பாயிண்ட், खुश नसीब व ब्लिसबल रहना है तो बाबा की ब्लेसिंग्स लेते चलो. மகிழ்ச்சி உடையவர்களாகவும் ஆனந்தமானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் பாபாவுடைய ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டே இருங்கள். 7வது பாயிண்ட், கிசி கி கல்தி சித் பர் ந ஹோ. யாருடைய தவறையும் உங்களுடைய உள்ளத்தில் சித்துலனா உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். சித்து சாஃப் ரக்கோ और चैन से रहेंगे. உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அமைதியா இருப்பீங்க. 8வது பாயிண்ட், தபஸ்வி बनने के लिए தியாகி बनो. தபஸ்வியாக ஆகுவதற்கு தியாகியாக ஆகுங்கள். ஜராபி இச்சாவ ஆசக்தி ந ஹோ. கொஞ்சம் கூட ஆசையோ பற்றோ இருக்கக்கூடாது. 9வது பாயிண்ட், अपनी स्थिति ऊंची बनानी है तो याद में रहने का गुप्त अभ्यास करते रहो. தன்னுடைய ஸ்திதியை உயர்ந்ததாக ஆக்க வேண்டும் என்றால் நினைவில் இருப்பதற்கான குப்தமான பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். சாதாரண போலுனே வ சுனுனே கி ஆதத் ந ஹோ. சாதாரணமான விஷயங்களை பேசக்கூடிய பழக்கமோ கேட்கக்கூடிய பழக்கமோ இருக்கக்கூடாது. 10வது, अपनी सतोगुनी दृष्टि वृत्ति द्वारा आपस में सतोगुनी व्यवहार से अपनी संपूर्णता को समीप लाओ. தன்னுடைய சத்தோ குணமுடைய பார்வை விருத்தி மூலமா தங்களுக்குள் சத்தோ குணமான அணுகுமுறை மூலமா, அணுகுமுறை எப்படி இருக்கணுமா, சத்தோ பிரதானமா, அணுகுமுறை மூலமா தன்னுடைய சம்பூர்ண தன்மையை அருகில் கொண்டு வாருங்கள். लास्ट पॉइंट, अंतर्मुखी बन जाओ. अंतर्मुखिயாக ஆகிவிடுங்கள். तो ऑटो ही शक्तियां सखी की रूप में साथी और सहयोगी बन जाएगी. अंतर्मुखिயாக ஆகிவிட்டீர்கள் என்றால் 8 சக்திகளும் நண்பன் என்ற ரூபத்தில் உங்களுக்கு துணையாகவும் மற்றும் சகயோகியாகவும் ஆகிவிடும். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னு தோணக்கூடாது. நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? 8 சக்திகளும் தயாராக இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? அந்தர்முகி. இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டும் தாதிஜி முத்தா மணிமணியாக மகா வாக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றையுமே டெய்லி நமக்கு நாமே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லட்சியத்தை நம்ம எடுத்துக்கலாம். தாதி போல் அந்த சைலன்ஸில் இருக்கக்கூடிய மனநிலையை கொண்டு வரணும். அதிகமாக பேசுகிறதோ அதிகமாக சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு பழக்கமோ இருக்கக்கூடாது. நல்லது. தாதிஜிகிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கு தாதி முன்னாடி போய் நின்று திருஷ்டி வாங்கிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கு அவ்யக்த இஷாரா, ஜிசி பச்சி மாப்கி பாஸ் சொத்தை ஹி ஜாத்தே ஹேன். எப்படி குழந்தை அம்மாட்ட தானாகவே போகும், அம்மா தேட வேண்டாம், அம்மாவை தேடியது வந்துடும். எவ்வளோதான் அம்மாட்ட இருந்து பிரித்து வச்சாலும் குழந்தை அம்மாட்ட கண்டிப்பாக போகும். சுகம் சாந்திக்கான தாய் யாரு? பவித்திரத்தா. தாய் இருந்தால் தான் குழந்தை வருவாங்க. பவித்திரத்தா என்ற தாய் இருக்கணும். அப்போ சுகம் சாந்தி என்னாகும்? தானாக வரும். அம்மா இருந்தாங்கன்னா தான் குழந்தைங்க வருவாங்க. சுகம் எங்கே, சாந்தி எங்கே நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கே தூய்மை இருக்குமோ அங்கே சுகம், சாந்தி, சந்தோஷம் எல்லாமே தானாகவே வந்துவிடும். இந்த பிராமண பரிவாரம் என்றாலே சுகமயமான பரிவாரம், சுகமயமான உலகம். இந்த சுகமயமான உலகத்துக்கு வந்து
நம்ம கவலையற்ற ராஜாவாக ஆகிவிட்டோம். எனவே பாபா என்ன சொல்றாரு? ஒளி கிரீடமும் தூய்மையினுடைய அடையாளமாகும். பாப்தாதாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனதாரிகளாக நாம இருக்கிறோம். அதனால எப்போதுமே கிரீடம் உடையவர்களா, சிம்மாசனதாரிகளா, திலகதாரியாக ஆக இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். தாய்க்கெல்லாம் தாயே நானும் தன் சேயே, தாய்க்கெல்லாம்
தைரியசாலிங்க எப்பவும் அதிர்ஷ்டத்துக்காண்டி காத்திருக்கிறது இல்லை, ஆனால் அதிர்ஷ்டம் கூட தைரியசாலிகளுக்கு தான் கை கொடுக்கும். Brave don't wait for the fortunes, but fortune favors the brave.